எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து காய் நறுக்க முடியலையா, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பீலர், ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்னொரு நான் டொமேட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்னொரு நான் கேரட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ வெஜிடபிள். மெயின் ப்ராப்ளம் இஸ் வி வாட்ச் த ஃபோன் இன் த நைட், வி வேஸ்ட் ஆர் டைம், ஸோ வி டோன்ட் கெட் அப் early. That is the problem. So reduce phone, sleep by 10, get up by 5, everything, the whole day will be different. A, D, E, K are what is fat soluble vitamins. இதை ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ எடுத்துகிட்டு திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா தான் எடுக்கணும். ஸோ சுகர் தேவையே கிடையாது. அது இல்லாத தாராளமாக லைஃப்பை லீட் பண்ணலாம். பட் எல்லோரும் சீட் பண்ணிக்கிறாங்க. நான் சுகர் கட்டில் இருக்கேன்னு சுகர் போட்டுக்கிறது இல்லை, ஆனால் கேக்கு பிஸ்கெட்டு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது பூரா மைதாவும் சுகரும் தான். குழந்தை, she followed somebody who said just drink water. Okay. And அது அவ்வளோ சீரியஸாக ஃபாலோ பண்ணி இறந்து. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஓகே மேம், இப்போ வந்து குவிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி போயிடலாம். இன்னைக்கு 1 வேர்டில் ஆன்சர் இது பண்ணலாம். ரைஸ் ஆர் ரோட்டி? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஓகே. சுகர் ஆர் ஜாகரி? எது வந்து பெட்டர்? ஜாகரி. ஜாகரி. டீ வர்சஸ் காஃபி? both are same. ஓகே. சீட் மீல், எஸ் ஆர் நோ? Once in a way. Once. Cheat dish, not cheat meal. ஓகே. இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் ஓவர் ரேட்டட் ஆர் யூஸ்ஃபுல்? Useful if done right. ஓகே. ஜிம் வர்சஸ் வாக்கிங்? Whatever works for them. ஓகே. வெயிட் லாஸ்க்கு டயட் ஆர் ஒர்க் அவுட்? Both. ஓகே. ஃப்ரூட்ஸ் மார்னிங் ஆர் நைட்? Morning. எக் டெய்லி ஓகேவா? Fine. கார்ப்ஸ் ஃப்ரெண்ட் ஆர் எனிமி? Taken rightly, friend. ஓகே. கீ வர்சஸ் ஆயில்? Both are important. டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஹைப் ஆர் யூஸ்ஃபுல்? Hype. ஓகே. அவுட் சைட் ஃபுட் ஒன்ஸ் வீக் வந்து ஓகேவா? Once a week, less. ஓகே. ப்ரோட்டீன் பவுடர் மஸ்ட் ஆர் ஆப்ஷனல்? Optional. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட், ஒன் ஃபுட் யூ வுட் நெவர் ரெக்கமெண்ட்? There is no food like that. Okay. Only thing, eat less of everything. ஓகே. ஒன் ஃபுட் யூ ரெக்கமெண்ட்? Vegetables. ஓகே. Fruits, vegetables, Okay. protein. One food ன்னு சொன்னதுனால ஓகே. ஓகே மேம், இப்போ வந்து சில மித்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து இது உண்மையா இல்லைன்னா இதுவான அது மாதிரி ரைஸ் சாப்பிட்டா வெயிட் கூடும், நோ, இது வந்து மித்து. ஸோ அப்போ ரைஸ் சாப்பிட்டா வந்து வெயிட்லாம் போடாது, அளவோட சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ரைஸ், வீட், மில்லட்ஸ் எல்லாமே 100 grams is 345. ஓகே மேம். ஸோ அதே மாதிரி வந்து ரைஸ் வந்து காலையில் அப்படி இல்லைன்னா நைட்டு எடுத்துக்கும் போது வந்து வெயிட் போடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. நத்திங். அது மாதிரிலாம் இல்லை. ஓகே. லேட் நைட்டில் சாப்பிட்டா ஃபேட் வந்து அதிகமாகும். 100%. சுகர் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். இந்த சுகர் கட் டயட்லலாம் இப்போ அதுதான் ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நான் வந்து சுகர் கட்டில் இருக்கேன், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்படி மொத்தமாக சுகரை கட் பண்ணுறது வந்து எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தப்பே இல்லை, நல்லது. நல்லது. பட் there's hidden sugar everywhere. Even a chips, which is a salty item, has sugar. So that is the problem. ஓகே. டயட்னாலே ஸ்டார்விங் தான்? Not at all. ஓகே. ஃப்ரூட்ஸ் வந்து அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சாப்பிடலாம்? No. Limited. ஸ்லிம் பீப்புள் ஹெல்த்தியான பீப்புள்? Not at all. ஓகே. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேவை? No. டீடாக்ஸ் ஜூஸ் பாடியை கிளென்ஸ் பண்ணும்? Nothing. ஓகே மேம். ஓகே மேம், இப்போ வந்து நான் சில டயட்ஸ் வந்து சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்கள் 10 வந்து ரேட்டிங் பண்ண போகிறீங்க. 10லேருந்து எவ்வளோன்னு? 10 is good, 1 is bad. ஆமாம். ஓகே. கீட்டோ டயட்? 0. இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்? 8. ஓகே. வீகன் டயட்? 8. ஹை ப்ரோட்டீன் டயட்? 7. டீடாக்ஸ் டயட்ஸ்? 0. ஜீரோ கார்ப் டயட்? Not possible. ஓகே.
ஓகே மேம். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பாடியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது டயட் இருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டயட்டுன்னு கேட்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ டயட் இருக்கணுமா அப்படி இப்படின்னு. ஸோ இந்த டயட்டை வந்து ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டயட்டுன்னா உணவு, அவ்வளோதான். ஓகே. இட் டசன்ட் மீன் டு ஈட் திஸ் ஈட் தட், இட் டசன்ட் மீன். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னா அது பிரகாரம் நாங்கள் வந்து சில உணவை நீங்கள் சாப்பிடலாம், சில சாப்பிட முடியாத அந்த மாதிரி எழுதி கொடுப்போம். அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே மேம். இப்போ வந்து இந்த இப்போ பிஸியான லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போகிறது, வேலைக்கு போகிறது, இப்போ டக்கு டக்குன்னு என்ன சமைக்க முடியுமோ என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இது பண்ணிடுறாங்க. இப்போ ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னாலே அதுக்கு வந்து டைம் எடுக்கும், அதுக்கு வந்து அந்த ஹெல்த்தியான சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக வந்து பிகினராக சாப்பிட்லன்னா எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து காய் நறுக்க முடியலையா, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பீலர், ஒரு கத்தி எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்னொரு நாள் டொமேட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. இன்னொரு நாள் கேரட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் அ வெஜிடபிள். இப்போது ப்ரீவியஸ் நைட் கூட கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர் மாதிரி, தட் இஸ் அ ப்ரெஷர் குக்கர் வேர் யூ கீப் இட் ஆன் இண்டக்ஷன்ஸ். ஏன்னா சீக்கிரம் ஆகிடும், 1 whistle ஆஃப். ஸோ வெஜிடபிள் இஸ் ரெடி. வெறுமனே தாளிச்சு இல்லை வேறு ஏதாவது கூட்டுன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டு அவ்வளோ பண்ண வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக இஃப் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வெல், 40 minutesல ஃபுல் மீலும் குக் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். த மெயின் ப்ராப்ளம் இஸ் வி வாட்ச் த ஃபோன் இன் த நைட், வி வேஸ்ட் ஆர் டைம், ஸோ வி டோன்ட் கெட் அப் early. தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ ரெடியூஸ் ஃபோன், ஸ்லீப் பை 10, get up by 5, everything, the whole day will be different. ஓகே மேம். இப்போ வந்து நான் ரேபிட் ஃபயரில் கேட்டிருந்தேன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே எடுக்கலாமான்னு. ஸோ அது வந்து இதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ எடுக்கணும்னா நம்ம வந்து பேசிக்காக இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்தால் வந்து அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, இது எடுத்தால் வந்து நார்மலாக பீப்புள் எல்லாருமே எடுக்கலாம்னா எந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாம்? Only B and C can be taken. Everything should be taken under medical supervision. That is 100%. இப்போ ADEK ஆர் வாட்டர் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ், இதை ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது. எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ எடுத்துட்டு திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா தான் எடுக்கணும். டாக்ஸிசிட்டி வர சான்ஸ் எப்போ வருதுன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான். அதனால் தேவையான மற்றும் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே மேம். அதுக்கப்புறம் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து இப்போ ஒரு பெரிய பீக்கில் தான் போயிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்களோ அதையே வந்து ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலுமே நான் சுகர் கட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுகர் மொத்தமாக கட் பண்ணும்போது எதுவுமே ஒரு பிரச்சனை வராதா? ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து சுகர் எடுத்து நம்ம பாடி வந்து ஒரு கண்டிஷனில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு அந்த சுகர்ன்ற ஒரு ஃபுட் இதுவே நம்ம வந்து எடுக்கும் போது அது பாடியில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராதா? ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ரைஸு காப்ஸு, வீட்டு காப்ஸு, மைதா காப்ஸு, இதுலேருந்து உங்களுக்கு பாடிக்கு பிளட் சுகர் வரப்போகுது. ஸோ சுகர் தேவையே கிடையாது. அது இல்லாத தாராளமாக லைஃப்பை லீட் பண்ணலாம். பட் எல்லாரும் சீட் பண்ணிக்கிறாங்க. நான் சுகர் கட்டில் இருக்கேன்னு சுகர் போட்டுக்கிறது இல்லை, ஆனால் கேக்கு பிஸ்கெட்டு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அது பூரா மைதாவும் சுகரும் தான். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, பார்ப்பீங்க இல்லை, எல்லா வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ நான் ஒரு இந்த ரீலை பார்த்தேன், பட் என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எதனா ஒன்று டயட் சம்மந்தமாக எதனா பார்த்துருக்கீங்களா? அப்சல்யூட் ஜங்க். ஓகே. ஆக்சுவலி ஒரு குழந்தை, she followed somebody who said just drink water. ஓகே. அண்ட் அது அவ்வளோ சீரியஸாக ஃபாலோ பண்ணி இறந்து போயிடுச்சு. அதனால இந்த மாதிரிலாம் தேவையே கிடையாதுமா. ப்ளீஸ் reach out to the correct professional. They can help you. ஓகே மேம். அதே மாதிரி வந்து இப்போ கார்ப்பரேட் ஜாப்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோமோ வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறது. ஸோ இப்போ நம்ம இப்போ வெளியே ஒர்க்குக்கு போனாலுமே அது நடக்கிறது, அந்த ட்ராவல் அதெல்லாம் வந்து பாடி கொஞ்சம் இது பண்ணும். இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சேரில் உட்காந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? See, basically they should reduce their rice and all that and have more of protein and vegetables, less of oil. This will help a lot. And தயிர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் for stop gaps. மோராக சாப்பிட்லாம், தயிராக சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். மெயினாக அவங்களே 1 ஹவருக்கு ஒருக்க எழுந்து அதே சேரை இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி உக்காந்தாங்கன்னா அதுலேயே நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை தவிர the higher and more higher level they go to,
They all have gyms and they all have all kinds of facilities. Start using them. It's as simple as that. ஓகே மேம். ஓகே மேம். இப்போ வந்து டயட் பத்தியும் வெயிட் லாஸ் பத்தியும் எங்களுக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே பொறுமையாகவும் எங்களுக்கு புரியுற மாதிரி பதிலளிச்சதுக்கு ரொம்பவே நன்றி மேம். Thank you. Thank you.